வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மதின்னு ஒரு பகிர்ல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நேரம் இல்லை, ஆமாங்க. இந்த இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பல பேர் வேலைக்கு போகிறதுன்றது ஒரு சராசரியான விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு செலவும் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால வேலைக்கு போகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த நிர்பந்தத்தில் இருந்தாலும் வீட்டில் இருக்க சாப்பாடு நம்ம சமைச்சு சாப்பிடணுன்றது கொண்டு வரணுங்க. என்னன்னா நேரம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால வீட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட் போகிறாங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கொண்டு வராங்கங்க. அந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எப்போ கட் பண்ணுறாங்க, கழுவுனாங்களா இல்லையா, நம்ம வீட்டுக்கு போய் கழுவிக்கலான்ட்டு, ஆனால் அதில் இருக்க சத்து எல்லாம் போயிடுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட உருட்டி பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க. என்னன்னா இது எப்போ பேக்கிங் பண்ணாங்க, இதுக்குள்ளே பேக்கிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னன்னா விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம பல விஷயங்கள் யோசிக்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டம் நல்லா இருக்கா, டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம வாங்கிட்டு வர தினசரி ஒரு சமையல் விஷயத்தில் அதெல்லாம் யோசிக்கிறோமா? ஆனால் ஹாஸ்பிட்டலில் அதுக்கான செலவு ஆயிடுச்சுன்னா எதிர்பாராம செலவாயிடுச்சு, அது எதனால் வந்தது, எதுக்காக உடம்பு உபாதைக்கு வந்ததுன்றதை யோசிக்கிறது இல்லைங்க. அது கொஞ்சம் யோசனை பண்ணனா நம்ம அந்த நேரத்தில் செலவு பண்ணுற டைமை இந்த இடத்துல செலவு பண்ணி கொஞ்சம் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடலான்ற. வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறது நம்ம விட்டுட்டு வர நம்ம பாரம்பரியமான சமையல் தாங்க விட்டுட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களையும் சாப்பிட வைங்க, வீட்டில் இருக்கவங்களையும். மீண்டும் ராஜ்மதின்னு ஒரு பகிர்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.